எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம வீடியோல சுதந்திர தின விருதுகள் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த சுதந்திர தின விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கிட்டு வராங்க. கல்பனா சாவ்லா விருது, ஏபிஜே அப்துல் கலாம் விருது, தகைசால் தமிழர் விருது அப்படின்னு சொல்லிட்டு விருதுகள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விருதெல்லாம் யார் யாருக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15 செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் என்ன தீம் அப்படின்னா யுவ சக்தி அப்படிங்கிறதா தீம். இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றது 80வது சுதந்திர தினம். ஸோ இப்போ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் 16, 17 ஆகஸ்ட்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். இதில் நம்ம சுதந்திர தின விருதுகள் மட்டும் பார்க்கலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2026ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் மா கிருஷ்ணசாமி. ஸோ காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவரான மா கிருஷ்ணசாமி என்பவருக்கு தான் தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. தகைசால் தமிழர் விருது, இப்போ ஒரு விருதை பார்க்குறோம்னா ஏன் கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க, அதை பத்தி டீட்டெயில் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப ஏன் இந்த விருதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அப்புறம் தமிழ் இனத்துக்காக முக்கிய பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு தான் இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழின வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவங்களுக்கு தகைசால் தமிழர் விருது இந்த வருஷம் எம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் பொறுத்துக அந்த மாதிரி டைப்ல கேட்பாங்க. அடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டாக்டர் வி மோகன். ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறது அறிவியல்ல சிறப்பான செயல் புரிந்தவங்களுக்கு, சமூக சேவைகள்ல சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவங்கள் அல்லது மாணவருடைய நலனுக்காக பங்களிப்பை ஆற்றிய இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஏபிஜே அப்துல் கலாம் விருது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீரிழிவு நோய் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் மக்கள் சேவையில சிறந்து விளங்கியமைக்காக இந்த டாக்டர் வி மோகன் அவர்களுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் விருது இந்த வருஷத்துக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த விருது பெறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலை கொடுக்குறாங்க. 8 கிராம் தங்கம் கோல்டு மெடல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அடுத்து கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கல்பனா சாவ்லா விருது அப்படிங்கிறது துணிவு மற்றும் சாகச செயல் செய்யறாங்க அப்படின்னா அவங்கள பாராட்டி இந்த கல்பனா சாவ்லா விருது கொடுக்குறாங்க. இந்த வருஷம் நௌஷின் பானு சந்த் என்பவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான தமிழ்நாட்டுடைய கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டிருக்கு. இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. எதுக்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க? ஏதோ ஒரு துணிவான சாகசமான செயலை இவங்க புரிஞ்சிருக்காங்க, அதனாலதான். ஸோ அதாவது உலகிலே மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை 2 தடவை இவங்க தொட்டு சாதனை படைத்த முதல் இந்திய பெண் அப்படிங்கிற சாதனையை இந்த நௌஷின் பானு படைச்சிருக்காங்க. ஸோ அதனால்தான் கல்பனா சாவ்லா விருது அவங்களுடைய வீர சாகசத்தை பாராட்டி வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து நல்லாளுமை விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அனைவரும். நல்லாளுமை விருது லட்சுமி பவ்யா தண்ணீர், அப்புறம் எஸ் சதீஷ் பிரபு, எம் கீதாஞ்சலி இவங்களுக்கு நல்லாளுமை விருதுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அரசு துறையில பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு முறையை யூஸ் பண்ணி, சயின்டிபிக் ரீதியிலான முறையை யூஸ் பண்ணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது, இல்லைன்னா கவர்மெண்டுடைய ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல புதிய புதிய யோசனைகளை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இந்த நல்லாளுமை விருதுகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அரசு துறைகள்ல தனித்துவமான யோசனைகள், முன்முயற்சிகள் மூலமா திட்டங்களை செயல்படுத்தும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு இந்த நல்லாளுமை விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. சோ யார் யாருக்கு கொடுத்திருக்காங்க? பவ்யா தண்ணீர், லட்சுமி பவ்யா தண்ணீர் என்பவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதுக்காகனா, இப்போ குழந்தை டைம்ல பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சி குறைவு அப்படிங்கிறது ஏற்படுறது. ஸோ இந்த வளர்ச்சி குன்றல் ஏற்படுது இல்லையா, அதை கண்டறிஞ்சு அறிவியல் பூர்வமா சயின்டிபிக் ரீதியா ஆய்வு பண்ணி இன்டகிரேட்டடான ஒரு அப்ரோச் கொடுத்து இதை சால்வ் பண்றதுக்கான ஒரு தீர்வையும் கொண்டு வராங்க. ஸோ அதனாலதான் இந்த லட்சுமி பவ்யா தண்ணீர் என்பவங்களுக்கு விருது கொடுத்திருக்காங்க, நல்லாளுமை விருது. அதுக்கு அடுத்து சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனத்துடைய பொது மேலாளர் சதீஷ் பிரபுவுக்கு கொடுத்திருக்காங்க. மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல தூய்மை பணிகளை இயந்திரமயமாக்குனதுக்காக, ஸோ இயந்திரங்கள் பயன்படுத்தியே இந்த தூய்மையை செய்யறதுக்கான ஒரு சேவையை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால சதீஷ் பிரபு அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து மருத்துவர் எம் கீதாஞ்சலி, இவங்க 3 பேருக்கு தான் இந்த நல்லாளுமைக்கான விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், முதல்வரின் சிறந்த மாநகராட்சி விருது கீழ்கண்ட எந்த மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு தான் கோயம்புத்தூர்
ஸோ கோயம்புத்தூருக்கு தான் இப்போ முதல்வரின் சிறந்த மாநகராட்சி விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எந்த மாநகராட்சி சிறந்ததுன்னா கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்குறாங்க. அடுத்து செகண்ட் பிளேஸ் வந்து தஞ்சாவூருக்கு 2ஆம் இட பரிசு கொடுத்துருக்காங்க. சிறந்த நகராட்சிக்கு வந்து போடிநாயக்கனூர், இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் பிரைஸ் வந்து ஆரணி. அடுத்து தேர்ட் பிரைஸ் விழுப்புரத்துக்கு கொடுத்துருக்காங்க சிறந்த நகராட்சிக்கான விருதுல. சிறந்த பேரூராட்சிக்கான பிரிவுல பாத்தீங்கன்னா திருவிடை மருதூர், இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்து கருங்கல் செகண்ட் பிரைஸ், செட்டிப்பாளையம் தேர்ட் பிரைஸ். அது என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறது பாத்துக்கோங்க. செட்டிப்பாளையம் வந்து கோயம்புத்தூர், கருங்கல் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட், முதல்வரின் மாநில இளைஞர் விருது ஆண்கள் பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அனைவரும். ஸோ ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 மென் அப்புறம் 3 உமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர் விருது அப்படிங்கிறது சமூக சேவைகள்ல சிறப்பா பங்களிப்பை ஆற்றிய இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில இந்த விருது கொடுக்குறாங்க. 3 பேர் பெண்களுக்கும் 3 பேர் ஆண்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷம் அந்த விருது பெறக்கூடிய 3 ஆண்கள் யாருன்னா இமானுவேல் நெல்சன், அப்புறம் சரவணகுமார், நிர்மல் கதிர்வேல். இமானுவேல் நெல்சன், சரவணகுமார், நிர்மல் கதிர்வேல் வந்து இளைஞர் விருது பெற்றிருக்காங்க, மாநில இளைஞர் விருது. அடுத்து பெண்கள் பிரிவுல ராஜேஸ்வரி மகாதேவன், சிந்தா, இவங்க 2 பேரும் இந்த விருதை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு, அப்புறம் தங்க பதக்கம், பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் அனைவருக்குமே. தினேஷ்குமார், திருநாவுக்கரசு, மணிமாறன். இப்போ மாற்றுத்திறனாளிகளை அவங்களோட ஆபீஸ்ல வந்து அதிகமா பணியாற்றுறது, அதாவது பணியில சேர்க்கிறது, அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக சேவைகள் செய்யறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்காக முன்னேறுவதற்கான பணிகள் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரியில இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை புரிந்தோருக்கான விருது கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாருங்க, சிறந்த மாவட்ட ஆட்சியர். மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த சேவை ஆற்றக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரிவுல தினேஷ்குமார் அவர்கள் விருதை வின் பண்ணிருக்காங்க. சிறந்த மருத்துவர், மாற்றுத்திறனாளி மருத்துவராக சென்னை அரசு புனர்வாழ் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர் திருநாவுக்கரசு இந்த விருதை வின் பண்ணிருக்காங்க. அடுத்து, மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிவதற்கான சிறந்த நிறுவனமாக சிருஷ்டி பவுன்சேஷன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகளை அதிகமாக பணியமர்த்தக்கூடிய நிறுவனங்கள் வரிசையில SCM கார்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமானது இந்த விருதை வின் பண்ணிருக்காங்க. சிறந்த சமூக பணியாளர் விருது அப்படிங்கிறது மணிமாறன் என்பவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருதாக மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஆனது இந்த விருதை வின் பண்ணிருக்கு. அடுத்து, சமூக நலத்திற்கான சிறந்த சேவைக்காக சிறப்பாக தொண்டாற்றியவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க. சமூக நலத்துல சிறப்பாக தொண்டாற்றியவங்க. அது வந்து மகளிர் நலனுக்காக பணியாற்றியவங்க வரிசையில அட்சயம் ட்ரஸ்ட் வந்து வின் பண்ணிருக்கு விருது, சிறந்த தொண்டு நிறுவனமா. சிறந்த சேவகர் விருதானது ராதா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த 15 காவலர்களுக்கு பதக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல 10 பேருக்கு வந்து காவல் புலன் விசாரணைக்கான பதக்கமும் 5 பேருக்கு வந்து சிறந்த பொதுச்சேவைக்கான பதக்கங்களும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட இந்த சுதந்திர தின விருதுகள் அப்படிங்கிறது முடியுது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு ரிவிஷன் பார்த்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போ Group 2 and Group 4க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் வந்து 999. ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஒவ்வொரு மந்த்துக்கு மந்த்லி PDF ப்ரொவைட் பண்றோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. GS பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் பேட்ச் பத்தி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்தலாம். 2026ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் மா கிருஷ்ணசாமி. டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டாக்டர் V மோகன். கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நௌஷீன் பானு சந்த். நல்லாளுமை விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அனைவரும். லட்சுமி பவ்யா தண்ணீர், S சதீஷ் பிரபு, M கீதாஞ்சலி. முதல்வரின் சிறந்த மாநகராட்சி விருது கீழ்கண்ட எந்த மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கோயம்புத்தூர். முதல்வரின் மாநில இளைஞர் விருது ஆண்கள் பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அனைவரும். இமானுவேல் நெல்சன், அப்புறம் சரவணகுமார், நிர்மல் கதிர்வேல்.
மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அனைவரும். தினேஷ்குமார், பா. திருநாவுக்கரசு, பா. மணிமாறன். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இதுக்கு அடுத்து நம்ம 17th ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.